பந்தள ராஜா மணிகண்டன் எடுத்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சு. அதனால இனிமே தவறு செய்கிறவங்க ரொம்பவே யோசிப்பாங்க அப்படின்னு பெருமையோடு சொன்னதையும், மந்திரி இந்த நேரத்தில் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி மன்னருடைய மனசை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறத விட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். மந்திரி அவருக்கு நீங்க சொன்ன எல்லாமே சரிதான், ஆனா மணிகண்டன் பிறப்பிக்கிற எந்த ஒரு உத்தரவுமே என்னோட கவனத்துக்கு வர்றதில்ல மந்திரிங்கிற முறையில, அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிறாரு. முன்னாடி உங்களுக்கு தெரிவிச்சமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு இதுல இஷ்டமா இல்லையான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு ராஜாவும். இல்ல, கானகவாசிகளுக்கு கானகத்தை ஆட்சி பண்ற பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க, அந்த முடிவுல மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட இடத்த ஆட்சி பண்ணக்கூடிய அறிவு இருக்குமா, ஞானம் இருக்குமா அப்படின்னு வரிசையை அடுக்கிட்டே போக ராஜா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவங்களுக்கு இது எதுவுமே கிடையாதுதான். இதே மாதிரி கேள்வி நிறைய பேருக்குமே இருக்கு. ஆனா நான் அவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா கானகம், அதாவது காடு, காட்டை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்தது. அந்த இடத்த அதிகாரத்தினால அழிக்கக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு அவங்க தான் எடுக்கணும். அந்த அதிகாரம் அவங்களுக்கு தான் உண்டு, நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏன்டா அந்த கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி மந்திரி பாக்குறாரு. அவங்க நமக்கு அடிமை கிடையாது, நம்ம தான் அவங்களுக்கு அடிமை. அவங்க எல்லாருமே காட்டை காப்பாத்துறாங்க. அங்க இருக்க நீர்நிலைகள்ல இருந்து மரம் செடிகள் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்கிற மாதிரில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், மந்திரி என்ன சொல்ல தெரியாம தடுமாறுறாரு. நீங்க சொல்றதை பார்த்தா காட்டுவாசிகளோட இடத்த அவங்களுக்கு இல்லாம பண்ணி காட்டை அழிக்கிறவங்க கையில கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவரே மடக்க என்ன பதில் சொல்லுன்னு தெரியாம, நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறாரு மந்திரி. நீங்க தான் அவங்களுக்கு எந்த ஞானமுமே இல்லைன்னு சொல்றீங்களே, ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னா கூட சொந்த மண்ணு மேல ஒரு பற்றுதல் இருக்கு அவங்களுக்கு. ஆனா நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் ஞானம் அதிகமா தான் இருக்கு, நிறைய கல்வி நிறைஞ்சிருக்கு. ஆனா நாட்டு மேல அவங்களுக்கு எத்தனை பேருக்கு பற்றுதல் இருக்கு? ஆனா நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி நினைப்பே கிடையாது. அவங்க மண்ணு மேல அவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்க. அதுதானே நீங்க அவங்க கிட்ட இருக்கிற அயோக்கியத்தனம்னு சொல்றது அப்படின்னு சொல்லி மந்திரி கேட்ட கேள்வியிலே வந்து நிக்கிறாரு திரும்பவும். உடனே மந்திரியும் தயங்கிக்கிட்டே, என் மனசுல என்ன தோணுச்சோ அதான் உங்ககிட்ட சொன்ன, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னா பந்தாள ராஜ்யத்தோட கதி அதோகதி ஆயிருமே அப்படின்னு கிண்டலா கேட்கும். மந்திரிங்கிற முறையில என்னால எதுவுமே செய்ய முடியாம இருக்கனே அப்படிங்கிறாரு. அப்போ மணிகண்டன் இந்த விஷயத்துல எல்லாம் ஏன் தலையிட்டாருன்னு கேக்குறீங்களா, அந்த துணியில் தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு ராஜாவும் திரும்ப கேட்கிறாரு. ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லல, எனக்குன்னு எந்த ஒரு ஸ்தானமும் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. நாட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எதுவுமே நடக்காம நீங்க மந்திரியா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆட்சி பண்ணாங்கன்னா அப்புறம் நாடு எப்படி நல்லா இருக்கும்? உங்களை அந்த மாதிரி ஒரு பாவியா மணிகண்டன் நினைக்கிறான்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான், அதை மட்டும் நான் சொல்லாம அவங்க கிட்ட அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு ராஜாவும். நீங்களும் மகாராணியும் என்ன ரொம்ப சந்தேகனோடய பாக்குறீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எந்த ஒரு துரோகமும் இந்த ராஜ்யத்துக்கு பண்ணதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல நினைக்கிற விஷயத்துக்கு இப்ப வந்து சேர்ந்துட்டாரு. ராஜாவும் எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாரு. இனிமேல் அந்த மாதிரி எந்த துரோகமும் செய்யவும் மாட்டேன். இந்த அரண்மனையோட உப்பையும் சோறையும் சாப்பிட்டு தானே எங்க பரம்பரையே வளர்ந்துருக்கு அப்படின்னது. நான் உங்க மேல எந்த சந்தேகமும் படல, நீங்க துரோகம் பண்ணதாவும் நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னதும், என் உடம்புல கடை சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு தான் உண்மையானவனா இருப்பேன். அப்படி உங்களுக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன தயவு செஞ்சு இந்த பதவியில இருந்து நீக்கிருங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா சொல்லவும், ராஜா பதறி போய், நீங்க என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா பரம்பரையா உங்க குடும்பம் தானே மந்திரி பதவியில இருந்திருக்காங்க, உங்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது, உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, நான் ஒரு நிரபராதி அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு மந்திரி ரொம்ப அப்பாவிய முகத்தை வச்சுட்டு சொல்லவும், நீங்க நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நீங்க எந்த தப்பும் செஞ்சிடலையே அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டு மந்திரி அதிர்ச்சியாகும். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நீங்க தவறு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரில இருக்கு, மக்கள் கிட்ட நல்லவங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக இந்த பதவியில இருந்து நீக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்ற வேஷம்லாம் எதுக்கு உங்களுக்கு? உங்க மேல எனக்கு எல்லா வகையிலும் முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மந்திரி எதிர்பார்த்த மாதிரி ராஜா சொல்ல வச்சுட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.